அதே மாதிரி இதுவும் வந்து பாருங்களேன் துதிக்கையோட இருக்கும். இதுல என்ன ஒரு சிறப்பம்சம் தெரியுமா? இந்த சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யாழி தெரியுதா, அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த யாழி முழுமையான அமைப்பு வந்து இதோட தெரியும். அதாவது இது வந்து இல்லூஷன் கான்செப்ட்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க அங்கேருந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் யாழி நிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சூப்பரான ஒரு கட்டமைப்பு. நம்மளுடைய தாராசுரம் கோவில்ல ஒரு சைடு மூணுனா மாடு தெரியும், இன்னொரு சைடு மூணுனா வந்து யானை தெரியும். அந்த மாதிரி அமைப்பு. இதுல வந்து ரெட்ட சைட்லயும் இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்க பெரும்பாலும் எங்க பார்க்கலாம் அப்படின்னா நந்திகள் வந்து இந்த காம்பவுண்ட் சுவத்துலலாம் வந்து வச்சிருப்பாங்க. பெரிய மதில் சுவத்துல நந்தி வச்சிருப்பாங்க. அந்த நந்தி வந்து இந்த எட்ஜ் வந்து ரெண்டு கார்னரும் சேருது இல்லையா, அந்த ரெண்டு கார்னர்லையும் சேரும்போது ரெண்டு உடம்பு இருக்கும், ஒரு தலை இருக்கும். அந்த மாதிரி நந்தி அமைப்பு வந்து இருக்கும். இங்கேயும் சைடில் வந்து கடைசியில் ஒரு சிதிலமான ஒரு யாழை அமைப்பு வந்து இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனித்தனியான சிற்பங்கள் இருக்கும். நான் அதை வந்து தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரே ஒரு கோபுரத்தில் இந்த ஒரே ஒரு வரிசையில் அவ்வளோ கற்றளிகளுக்கு அவ்வளோ வித்தியாசமான பொருட்களுடைய அவ்வளோ வித்தியாசமான பொருளுடைய நிறைய கற்றளிகள் வந்து இருக்கும். நல்லா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. இதில் வந்து கீழே நான் தேடி பார்த்தேன் ஏதாவது கல்வெட்டு ஏதாவது மாரி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் கற்றளிகள் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா திருவாரூர் கோவிலுக்கு கண்டிப்பாக அதை வந்து பார்த்துருப்போம். ஸ்டே டியூன்.